இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. And today I want to put one thing which I believe is, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் போன திங்கட்கிழமை எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் கேட்கறதே இல்லை. ஆண்டவர் கொடுப்பாரு, நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸோ இன்னைக்கு நான் பார்க்கும்போது, சாட்சிகளை பார்க்கும்போது, இவர்கள் கர்த்தருக்கு அவரை முன் வைத்ததினால அவருடைய பலன்களின் சாட்சிகளை நாம் கேட்டோம். How many of you understand that? There are people who puts God first in their lives, and because they put God first, automatically what happens? God puts them first. They will never be seen as the last. அவர்கள் கடைசியாய் இருக்கிறவர்கள் என்று பார்க்கவே முடியாது. ஏன்? அவர்கள் கர்த்தரை முன்வைக்கிறார்கள். அந்த வசனத்தை தான், அதனுடைய அடிப்படையில தான் நாம் இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? அதற்கு முக்கியத்துவம் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. There are things in life that we will never put aside. We will give so much importance to that. What are the things? உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, எங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேற எதுக்கு? வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பணம் இருக்குமா, அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். சில நேரங்கள் கொடுத்துருவோம். அப்புறம் இன்றைக்கு நீங்க பாருங்க, நல்லா உடுத்திட்டு வந்திருக்கோம், நம்ம அழகா இருக்கணும், நம்ம பார்க்க ஜனங்க பார்க்க எப்படி இருக்கணும், எதிர்பார்க்கிற மாதிரி கொஞ்சம் கூட புரியுதா அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி நம்ம இருக்க ஆசைப்படுவோம். ரைட்டுங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். எப்படியாச்சும் நான் வாழ்க்கையில உயரணும் என்று ஆசைப்படுவோம். ஆசைப்படாதவங்க கையை தூக்கி காட்டுங்க, நான் எடுத்து சுற்றுவோம். யாருக்காச்சும் இருக்கான மாதிரி எனக்கு வளர்ச்சியே வேணாம்ப்பா யாருமே சொல்ல மாட்டான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது இது எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், தப்பே கிடையாது. பாருங்க, ஒரு கணவன் மனைவி அவனுடைய உறவுல முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த உறவு என்ன ஆயிடும்? துண்டிக்கப்பட்டு விடும். So it is fine that we give importance to our family, for our jobs, for our business. It is fine. It must be that way. But what we don't realize is sometimes we give great importance to things that are temporary, and we give less attention to the things that is important. அதாவது தற்காலிகமா இருக்கிற ஒரு சில காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆமென். சில நேரங்களில தற்காலிகமான காரியங்களுக்கு சில பேர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். ஏனென்றால் அவன் ஒரு சமயம் நினைப்பான், நான் இந்த பூலோகத்தில் வாழ்வது நிரந்தரம். யாரை போல? மத்துசேலா தானே? மத்துசேலா அவன் தான் ஆக ரொம்ப எதுல எத்தனை வருஷம் அவன் உயிர் வந்தான் தெரியுமா? கவுலக்காவ் அப்படின்னா 969. அப்படிப்பட்ட ஒரு வருஷம் வரைக்கும் போய் அவன் உயிர் வாழ்ந்தான். அப்ப நானும் ஒரு சமயம் காவு இல்லாம கூட காவுக்கு கூட போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கே தெரியாது, சில நேரங்களில் வாழ்க்கை திடீரென்று புஷ்ஷுன்னு போயிடும் என்று அவர்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நாம் எதற்கு தற்காலிகமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ, முக்கியமான நிரந்தரமான காரியங்களுக்கு நாம் சில நேரங்களில் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. I want to be blessed, I want to see success, but I would not want to go to the source of my success. And what is the source of my success? God. தேவன் தான் எனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய உயர்வுக்கு அவர்தான். அப்ப இன்றைக்கு நீயும் நானும் தேவன் என்று சொல்லுகிற தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலனா, you must be ready for consequences. நீங்கள் விளைவுகளை சந்திக்க என்ன செய்யணும்? தயாரா இருக்க வேண்டும். Pastor, is this a threat or is this a fact? என்ன பாஸ்டர் பயம் கொடுத்துறீங்களா இல்லன்னா இது உண்மையா? factual threat. Yeah. ரெண்டுமே. It is a threat so that you will be cautious, and it is a fact so that you can obey. ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார். அப்ப ஜனங்கள், தேவ ஜனங்கள், ஆண்டவர் ஏன் அவரை படைத்தார் என்று சொன்னால்
கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இன்னொன்னு, அவருடைய மகிமையில நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்கணும். Two things as to this particular verse. God has brought us into this life that we will declare His praise. அவர் துதியை சொல்லக்கூடியவர்களா. இன்னொன்னு, அவருடைய மகிமையில வாழணும். புரியுதுங்களா? இந்த ஜனங்களை எனக்கென்று அவர் எப்படிப்பட்டவர்? மகிமைக்குரியவர். அப்ப அவருடைய மகிமைக்குள்ள வாழணும் என்றுதான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். ஆனால் நாளடைவில் காலம் போக போக, as time goes by, as seasons goes by, men slowly drifted away from God. Slowly drifted and suddenly ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவன் ஆண்டவரை இப்போ ஒரு விருந்தாளியா பார்க்கிறான். The one who had God as his father and God, now God has become a visitor. அப்பப்ப நீங்க வந்தா போதும் என் வாழ்க்கையில, அப்பப்ப நானும் உங்களை தொடர்பு கொள்றேன். அப்பப்ப, அதாவது இன்னும் கொஞ்சம் கொச்சையா இருந்தா இப்படி கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவரை சில நேரங்களில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்படி? அப்புறம் எடுத்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் யாராச்சும் மடிச்சு வைப்பீங்களா? சளியை சித்திட்டு யாராச்சும் உள்ள மடிச்சு வைப்பீங்களா? புரியுதுங்களா? யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆண்டவரை சில நேரங்களில நம்ம என்ன செய்யறோம்? அப்படியாய் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை அவரை போல படைத்தார். திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவ மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபயந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? This only have I found, God created mankind upright, but they have gone in search of many schemes. இந்த வசனத்தை பாருங்க. இதோ தேவன் மனுஷனை நேர்மை உள்ளவனாக தான் படைத்தார், அவர்களோ அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டார்களாம். புரியுதுங்களா? ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை உருவாக்கினாராம். இப்படிதான் போகணும் என்று சொல்லி, அப்பா நீங்க இப்படி போகப்பா, நான் பாதையை திறந்துட்டேன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த பாதை வேணாம், நான் வேற பாதையை தேடி, அதுல தந்திரம் இருக்கும், அதுல திட்டம் இருக்கும், தேவனை விட்டு விட்டு வேற ஒரு திட்டத்துக்கும் தந்திரங்களுக்குள்ளும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனால் தேவன் நம்மை இப்படிதான் நடத்தணும், ஏனென்றால் அவர் நம்மை அவரை போல உண்டாக்கினார், அவருடைய பாதையில நடத்தணும்னு ஆசைப்பட்டார். நாமோ இந்த வசனத்தில் பார்த்தீங்களா? அவர்களோ நாமோ அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டோம் வசனம் சொல்லுது. இன்றைக்கு சில நேரங்களில ஒரு சிலர் ஒரு பெரிய பெரிய கட்டுக்குள் இருப்பார்கள். There are many people who are going through some situations that is you yourself don't like it. என்னடா இப்படி போதே, எப்படா இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு கேட்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் நான் சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளி கொண்டது, உங்களை தள்ளி வச்சது வேற யாருமே இல்லை. யாரு? நீங்களே. ஏனென்றால் நீங்க தான் அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டு இருந்தீங்களே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார். அவர் சாட்சி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வேற யாருக்கும் கார் எடுத்து கொடுத்தாரு. தேவையா? நான் அதுதான் கேட்கிறேன். என்கிட்ட அப்படிதான் வந்து கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் லோன்ல எடுத்து தர மாதிரி, நீ போன வச்சிருன்னு சொல்லிட்டேன். உன் சகாசமே எனக்கு வேணாம், பரவாயில்ல, நீ என்னை கெட்டவனாவே பாரு, பரவாயில்ல. ஏன்னா அதாவது எவ்வளவு தூரம் தான் ஒரு மனுஷன் அடி வாங்குவான், புரியுதா? எவ்வளவு தூரம் நானும் கடந்து போயிட்டேன். அவ்வளவு கடன்லாம் வாங்கி கோர்ட்ல எல்லாம் போயிட்டு அந்த எல்லாம் பார்த்து கடந்து வந்துட்டேன். இப்போ ஒருத்தர் எனக்கு லோன் எடுத்து நீ கரெக்டா வாய்ப்புன்னு சொன்னா போடவே, நீ பரவாயில்ல, நீ போட, எனக்கு உன் நட்பே வேணாம்ப்பா, பரவாயில்ல நீ போட வை அப்படின்னு சொல்லிட்டு நான் போட வச்சிருவேன். புரியுதுங்களா? அதாவது சில நேரங்களில நாம் ஞானமாய் நடந்துக்கணும். கர்த்தர் நம்ம இப்படிதான் நடத்த, நீ கடன் கொடுக்காமல் இருப்பாய், கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் வாங்காமல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் கொடுத்தா வாங்கிக்கோ, நீ கொடுக்காதேன்றாரு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேனே? அப்ப சில நேரங்களில நம்முடைய தவறின் நிமித்தம் தான் நாம் இப்படி இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. சில நேரத்துல சொல்லுவோம், நீங்க தான் பாஸ்டர் சொல்றீங்க கர்த்தரை முதன்மையா வைக்கிறேன், நான் தான் கர்த்தரை 2ஆவதா 3ஆவதா 4ஆவதா 10ல 11ஆவதா வைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் முதல் இடத்தை தவிர வேற எந்த இடத்தையும் அவர் எடுத்துக்க மாட்டார். அவருடைய மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன். I will not give up my glory for anyone. That's what the Lord says. Meaning is this: God would only want the first place. He's not even interested in the second place. போட்டில வரும்போது first second third வந்துறலாம். ஏன்னா first second thirdல வரவனுக்கு பரிசு உண்டு.
ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நான் 2வது 3வது இடத்துல வைக்கிறவன் முடியாது. ஆண்டவர் அவர் முதல் இடத்துல தான் வைக்கணும். அப்ப இன்றைக்கு தேவனை நாம் முன்பாய் வைக்கவில்லை என்று சொன்னால் you must be ready for the perils. And what is the perils? அபாயங்கள். அதை தான் பார்க்க போகிறோம். தேவனை முன்னே வைக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களில தப்பிச்சு போயிடலாம். கர்த்தரை முன் வைக்காதவர்களுக்கு அபாயம் என்ன பாருங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இன்றைக்கு மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று யார் சொல்றா? பவுல் எழுதுகிறார். Mark this, there will be terrible times in the last days. How many of you know that we are seeing the terrible times that's happening today? நம்மை சுற்றிலுமாய் பாவத்தின் பெருக்கத்தை பார்க்கிறோம். இதோ அழிவுக்கு நேரான காரியங்களை பார்க்கிறோம். You cannot run away from the fact that such things has been predicted earlier. தீர்க்கம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 3 காரியங்களை தினமும் போல 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். There are many things. ஆனா அநேக காரியங்களை உங்களுக்குள்ள நுழைக்க முடியாது. நான் 3 காரியங்களை வைக்கிறேன். இந்த 3 காரியங்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை முன் வைக்காமல் இருந்தால் அபாயம் உங்களுக்கு உண்டு. There are dangers when you do not have God first in your life. முதல் காரியம் என்னவென்று சொன்னால், if you don't have God in your life, you will make dangerous decisions which will cost you. உங்கள் வாழ்வில் தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான முடிவுகளை எடுப்பீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு முடிவுகளும் திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட செய்யக்கூடிய ஒரு காரியம். ரைட்டுங்களா? Every day I and you are making decisions. வாலிபரும் சரி, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, சகோதரர்களும் சரி, ஊழியக்காரனா இருந்தால் we make decisions. இன்றைக்கு காலையில சபைக்கு வரணும் என்று நாம் எல்லாருமே முடிவெடுத்தோம். இந்த இடத்துல நிக்கிறோம். இப்ப போனதும் நான் என்ன கறி சமைக்கணும், சரி மீன் கறி வைப்போமே என்று ஒரு சமயம் சிந்திக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். திட்டமிடுகிறவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். நாம் ஒவ்வொரு நிமிஷம் இன்னைக்கு நான் சபைக்கு எதை போட்டு உடுத்தி கொண்டு போக வேண்டும். We always plan, we always make certain decisions and it is literally every day. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் 9வது வசனம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். In their hearts humans plan their course. இன்றைக்கு அநேகர் அவருடைய திட்டங்களின் நிமித்தம் ஜெயிப்பார்கள், அநேகர் அவருடைய திட்டத்தின் நிமித்தம் தோற்று போவார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஜெயிப்பார்கள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் தோற்றும் போகும். ஏனென்றால் ஜெயிக்கிறவன் எவன் என்று பார்க்கும்போது அவன் தேவ சமூகத்துல அவனுடைய திட்டங்களை கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறான். தேவனுடைய திட்டம். These guys who succeed in their plans are people who put their plans in the hands of God, and that's why they succeed. And how about those who don't succeed? Well, you know the answer. உங்களுக்கு பதில் என்னவென்று தெரியும். ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில நாம் சரியான தேவனை சரியான இடத்தில் வைக்கவில்லை என்று சொல்லும்போது நாம் ஆபத்தான பாதைகளில் கடந்து போவோம். அதுல தோல்விகளை நிச்சயமாய் சந்திப்போம். நிச்சயமாக சத்தியமாக பக்கா 100%. தேவன் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை இந்த இடத்துல நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய முடிவுகளும் அது நேர்த்தியாய் இருக்காது. இன்ஃபேக்ட் அது இன்னும் ஆபத்தான ஒரு முடிவுக்குள் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவனை தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா வைக்கணும். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன இது எனக்கு எல்லாம் தெரியும், இது எனக்கு எல்லாம் தெரியும். கடைசியா அவன் தான் மூலையில நிற்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியாத நேரத்தில் யார்ட்டையுமே கேட்க மாட்டான். ஏன்னா அவன் நினைப்பான் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி எல்லாம் தெரியும் சொல்றவன் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். எனக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவுல் சொல்றான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சும் கூட கர்த்தரை அறிகிறதுல நான் ஒண்ணுமே இல்லைன்றான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேனே, அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு படத்தை எடுக்கணும். I want to take a very successful movie. அப்ப முதலாவது நான் யாரை நான் தேடி பார்க்கணும்? ஒரு டைரக்டர். You cannot have a producer. நமக்கு ஒரு இயக்குனர் தேவை. Because
இயக்குனர் என்ன செய்வானா, இயக்குனர் அவன் கதையை சொன்னதும் அவன் ஏல இருந்து Z வரைக்கும் என்ன செய்யணும்னு அவன் தான் திட்டமிடுவான். இட்ஸ் a director. நெக்ஸ்ட் திங், அவன் செய்து முடிச்சிட்டான், திட்டத்தை போட்டு விட்டான், அதற்குரிய ஒரு தரிசனம். You remember a vision, he will have a vision. இப்படிதான் செய்யணும். ஏன்னா அவனுடைய அந்த படத்தை எடுக்கிற பொறுப்பு முழுக்க முழுக்க யார்கிட்ட கொடுத்தாச்சு, இயக்குனர்கிட்ட கொடுத்தாச்சு, அவன் தான் செய்வான். ஓகே, ஆனால் அந்த படம் வெற்றி நடை போட வேண்டும் என்று சொன்னால் அவன் தானாக நிற்க முடியாது. அவனோடு வேலை செய்கிறவர்கள்ட்ட சொல்லணும், இதுதான் என்னுடைய பிளான், இந்த வழியில தான் போகணும், இதை இப்படிதான் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அந்த படம் சிறந்த வெற்றிகரமான படமா இருக்கணும்னா அவனோடு இருந்தவர்கள் அவர்களும் தோல் கொடுத்தார்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒவ்வொருவரும் கேமரா பிடிக்கிறவன், லைட் பிடிக்கிறவன், எழுத்தாளர், வேற என்ன மேக்கப் போடுறவன், வேற புரியுதுங்களா, ஹீரோ ஹீரோயின், வில்லன், அவனை விட்டுருமா, எல்லாருமே அவர்கள் சேர்ந்து இணைந்ததுனாலதான் அந்த படம் வெற்றி நடை போடுகிறது, 100 நாள் ஓடுகிறதுன்னு வைங்களேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, who do you want to give the credit to? கிரெடிட் யாருக்கு கொடுப்பீங்க? சில பேர் இசை ஞானி இளையராஜா கிட்ட கொடுத்துருவாங்க, அதனால இப்போ ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா படத்துக்கும் நான் தான் அப்படின்ட்டா. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது எல்லாரும் நினைப்பாங்க, வா இயக்குனர் நல்ல இயக்குனர்லாம், நல்ல கதைலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இயக்குனரும் அவசியம்தான், நல்லா கவனிங்க, அந்த இயக்குனரும் அவசியம்தான், அவரோடு வேலை செய்கிறவர்களும் அவசியம்தான். ஏனென்றால் அவர் சொல்ல இந்த கூட்டம் செய்ய, அப்பதான் இந்த படம் வெற்றி நடை போடும். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? So you need how many hands to make noise? You need both the hands to make the noise. அப்ப இன்றைக்கு பார்க்கும்போது அநேகர் வெற்றி நடை போடணும், வாழ்க்கையில நல்லா வாழணும் என்று நினைப்பாங்க, திட்டமிடுவாங்க. ஆனா அந்த திட்டத்துல கர்த்தரை நுழைச்சிட மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை அநேகருக்கு. நான் தான், என் திறமை, என்னுடைய படிப்பு, I am qualified, I know what to do. At the end of the day அவனை தாண்டி அநேகர் போயிடுவாங்க, அவன் இருக்கிற இடத்துல இருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாம நீ ஒரு முடிவை எடுப்பேன்னு சொன்னா அது உன்னை தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த முடிவுல உனக்கு விளைவுகள் உண்டு என்று சொன்னேன் பாத்தீங்களா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஜிபிஎஸ் எடுக்கிறோம். ஒரு ஜிபிஎஸ் அதுதான் என்னை வழிகாட்டும், ரைட்டுங்களா? ஜிபிஎஸ் will direct you the drivers. கடைசியா நானும் போயிட்டு அந்த ஜிபிஎஸ் பார்த்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்லி தட்டி விட்டா அதுவும் போயிட்டு கொண்டு போகுது. கடைசியா கொண்டு போகும்போது வேகமா போறேன், அந்த இடத்துல பாக்குற ஒரு பள்ளத்தாக்கு, நான் ஜாம் பண்றேன், காடிய ஜாம் பிரேக் பண்ணி நிறுத்துறேன். இல்லைன்னா நான் பிரேக்கை நிறுத்தாம இருந்திருந்தா என்ன ஆயிடுக்கும், நான் என் காடி அந்த விபத்துக்குள்ள ஆயிடுக்கும், என்னோடு இருந்தவர்கள் மரித்து போயிருப்பார்கள். ஏன் நான் நம்பி வேகமாய் போனேன்? ஏனென்றால் ஜிபிஎஸ் சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சு, இப்படிதான் போகணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனா அந்த ஜிபிஎஸ்க்கு தெரியாத நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு வந்துருச்சுன்னு ஜிபிஎஸ்க்கு தெரியல. புரியுதுங்களா? How many of you know that GPS makes mistakes? I have been there. GPS makes a lot of mistakes. And சில நேரங்களில அந்த GPS நம்பினதுனால தான் அநேகர் நம்ம விழுந்துட்டோம். ஆனா இன்னொரு GPS இருக்கு. இந்த GPS என்னன்னா God's plan and God's strategy. தேவனுடைய திட்டமும் செயல் திட்டமும் அது இருக்கு. அவருடைய திட்டத்தையும் அவருடைய செயல் திட்டம், மீனிங் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த கேமை இப்படி விளையாண்டாதான் நம்ம ஜெயிப்போம், அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருப்பாங்க ஃபுட்பால் டீம்ல. அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஜிபிஎஸ்ஐ நானும் நீங்களும் நம்ம வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாய் இருப்பார். அல்லேலூயா. இதோ மறுபடியும் பிரசங்கி 7:29க்கு போகும்போது நம்ம இதைத்தான் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நாம் தவறான முடிவுகளை எடுத்தோம், அது தந்திரங்களாய் மாறிவிட்டது. I wanted to find my own way and it became a scheme. And the scheme, God was absent. நான் போட்ட திட்டங்களில், தந்திரங்களில் தேவன் இல்லை. தேவன் இல்லாத எந்த காரியமும் வெற்றியை செய்யவே செய்யாது. How many of you know that? அதாவது தேவன் இல்லாம நான் எல்லாத்தையும் செஞ்சலாம், செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது, அடுத்த நிமிஷம் ஒன்னால நிக்க முடியாது. அதுக்கு தேவன் வேண்டும், தேவ திட்டம் வேண்டும்.
இத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன். நீங்க இன்றைக்கு நினைக்கலாம் இந்த திட்டம் வேலையாகும், அந்த திட்டம் வேலையாகும். நம்ம தானியேலை பார்ப்போமே. எந்த தானியேலு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தானியேல் தெரியும்ல. அந்த தானியேலை பார்க்கும்போது அவன் அகதியாய் இருக்கிறான். he is an exile in Babylon. அப்படி பார்க்கும்போது அவனிடத்தில் அவன் ஒரு தீர்மானத்தை செய்கிறான். என்ன தீர்மானம்? நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு கவிச்சி சாப்பிட மாட்டேன், கீரை தான் சாப்பிடுவேன். அந்த முடிவை தேவனிடத்துல ஜெபித்து வைக்கிறான். நான் பல திட்டங்கள், அதுக்கப்புறம் அவனை கர்த்தர் உயர்த்துகிறான். அவன் எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்தான். அவனுடைய திட்டங்களை கர்த்தரிடத்துல வைக்கிறான். நேமியாவும் அப்படிதான். இதோ அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்னது? எருசலேமின் மதில்களை போய் கட்ட வேண்டும் என்று. ராஜா கிட்ட பேசுவதற்கு முன்பாக அவன் யார்கிட்ட பேசுறான்? ஆண்டவர்கிட்ட பேசுறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்றை தான் அனுபவிக்க வேண்டும். என்ன தெரியுமா? தேவனை நீங்கள் முன்னே வைத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பாருங்க. இன்றைக்கு எந்தெந்த தோல்விகளை சந்திப்பீர்களோ அந்த தோல்விகளை கர்த்தர் உனக்கு வெற்றியாய் கொடுப்பார். சங்கீதக்காரன் அழகாய் எழுதுகிறான். 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வழியை என்னிடத்தில் என்ன செய்யணுமா? ஒப்புவிக்கணும்ன்றாரு. He says, I will make everything to come to pass, but you need to commit your ways to the Lord. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களிலே எனக்கு அழிவை கொண்டு போய்விடும். அதனால நான் என்ன செய்யணும்னு சொன்னா, நான் தேவனை என்னுடைய வாழ்க்கையில முதன்மையை வைப்பதற்கு நான் பிரயாசப்படுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? You need to put God first in your life so that your decisions don't go wrong. Your decisions are fine. Your decisions are beautiful. Your decisions are in alignment with God's will. முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை முதன்மையாய் வைக்கவில்லைன்னு சொன்னால் உறவுகள் என்ன ஆயிடுமா? பிஞ்சு போயிடுமா? உறவுகள் பிஞ்சு போயிடும். பிச்சா தேவன் உங்கள் மத்தியில முதன்மையா இல்லைன்னு சொன்னா, தேவன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள இன்னொரு காரியம் நுழைந்து விடும். என்ன தெரியுமா? பிசாசு இல்ல. அவனை அடிக்கடி அவனை குற்றப்படுத்த வேணாம். பிசாசு இல்ல. தேவன் இல்லாத வாழ்க்கைக்குள் சுயம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். When God is absent in your life, self takes over. சுயம். அப்ப சுய நீதி என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்குள் கடந்து போய் விடுவோம். எப்படி ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள இருக்கிறானோ அப்படி இல்லாத ஒரு மனுஷன் எப்படி தரமா இருப்பான்? ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள இருக்கிறான், அவனிடத்துல தாழ்மை இருக்கும், அவன் கர்த்தருக்கு காத்திருப்பான். ஆனால் சுயத்தில் இருக்கிறவனோ அவன் தேவனுக்கு காத்திருக்காதவன், அவன் சந்தர்ப்பங்களுக்கு காத்திருப்பான். அவன் ஜனங்கள் எனக்காக ஏதாவது செய்வார்கள் என்று காத்து கொண்டிருப்பான். இந்த கர்த்தருக்குள் இருக்கிறவன் தாழ்மைக்குள்ள இருப்பான். ஆனால் இவனோ தாழ்மைக்குள்ளாதவன், இருக்காதபடிக்கு பெருமைக்குள்ள இருக்கிறவன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒன்று இந்த அபாயம் என்ன? That's the important thing. What is the peril if I do not have God first in my life? I talked about broken relationships. Broken relationships. Broken relationships can also talk about marital conflict. திருமண காரியங்கள், உறவுகள், குடும்ப பிரிவினைகள், நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள், கடைசியா தனிமை. I let the words sink deep into your hearts. Because if you do not have God, you will face marital conflict, you will face family divisions, you will face loss of trust, and last, you will face loneliness. அநேக குழப்பங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், பொறுமையின் இடத்துல பெருமை இருக்கும். Many conflicts will escalate when pride replaces patience. பெருமை வந்துருச்சுன்னா பொறுமை இருக்காது. யோவான் சொல்லுகிறான், யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த வசனம் தான் எனக்கு தெரியுமா பாஸ்டர்? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப இந்த வசனம் பிசாசானவன் ஒரு சீசன்ல தான் வருவானா? கிறிஸ்துமஸ் வர்ற மாதிரி டிசம்பர் மாசம் வந்துட்டு ஜனவரியில போயிடுவானா?
திருடன் திருடவும் கொல்லவும் அழிகிறான். அப்படி என்றால் அந்த திருடர்கள், எந்த திருடர்கள்? உலகத்தில் இருக்கிற திருடர்கள் நேரம், காலம், ஏவல் எல்லாம் பார்த்துட்டு தான் வருவான். எப்படி இந்த ஃபேமிலியை நம்ம இது பண்ணிடலாமா, ஓகே முடியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவன் வீட்டுக்குள்ள திருட வருவான். ஆனா இந்த திருட இருக்கிறானே, இந்த திருட இருக்கிறானே, பிசாசானவன், அவனுடைய வேலை முடிகிற வரைக்கும் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் இருப்பான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்த கேள்வி, யாரை திருடுவான்? யாரிடத்தில் திருடுவான்? யாரிடத்துல கொள்ளை கொள்ளுவான்? யாரை கொலை செய்வான்? அவனுக்கும் உலகத்துக்கும் பிரச்சனையே இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு தான் அவன் எதிர்த்து நிற்கிறான். எப்படியாச்சும் அவனுக்கும் தெரியும், ஆண்டவர் வருகை வரும்போது, நியாய தீர்ப்பு வரும்போது அவன் அக்னிக்குள் தள்ளப்படுவான் என்று உனக்கு தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு தெரியும். அந்த நாள் வருகிற வரைக்கும் அவனுக்கு தெரியும் அவனுடைய முடிவு என்ன. அதனால அவனுடைய முடிவை மற்றவர்களும் சேர்ந்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவன் திருடுகிறான், அவன் கொலை செய்கிறான், அவன் கொள்ளையிடுகிறான். You must understand that the thief will come, and I talk about that thief, the one up there, the devil. He comes to steal, kill and destroy. And why he does that? Because he wants you to go with him to the fire or to the lake of sulfur. நிரந்தரமாய். அப்ப அவன் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரை தாக்குவான்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகள். I want to tell you something. A church can never be a church when the families are undergoing spiritual attacks. ஒரு சபையா இருக்காது எப்பொழுது குடும்பங்கள் ஆவிக்குரிய தாக்கத்துக்குள் போகும்போது. புரியலைங்க பாஸ்டர்? ஆவிக்குரிய தாக்கம் என்றால் என்ன? What is spiritual attacks? குடும்பத்துக்குள்ள அடிக்கடி போராட்டம், உறவுகள் துண்டிக்கப்படுகிற காரியங்கள், குடும்பத்துக்குள்ள நீயா நானா, நான் ஒரு பக்கம் 10 ஒரு 2 பிள்ளைங்க, இந்த பக்கம் அப்பாவோட ஒரு 3 பிள்ளைங்க, ஒரு டிவிஷன். அப்புறம் அந்த இடத்துல நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், அவன் சொல்வான் நீ சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன், நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே தொடர்ச்சியாய் வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அறியாதவன் என்ன சொல்லுவான்? இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடிடுவோம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓ இது எல்லா குடும்பத்திலும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் இதுல ஒரு ஆவிக்குரிய தாக்கம் இருக்கிறது என்று. கர்த்தருடைய வார்த்தை தெரிந்து only those people who knows the word of God will be able to know that a consistent pattern that's happening in the house. There is divisions, there is marital problems, and there are people who are taking sides. There is no hope, there is no peace. If it's consistent, you will know that the family is undergoing a spiritual attack. And not everybody will know that. Only those who know the word of God will know that. And when you know such a thing is happening, then you must understand why is that thing happening in the house. ஏன் இப்படிப்பட்ட காரியம் அந்த வீட்டில் இருக்கிறது? ஏனென்றால் அந்த வீடு ஒரு திறந்து போன ஒரு வாசலை போல இருக்கிறது. ஏன் அந்த வீடு அப்படியா இருக்கிறது? ஏனென்றால் அந்த வீடு மூடப்படவில்லை. எதனால அந்த வீடு மூடப்படவில்லை என்று சொன்னா தேவ பிரசன்னத்தினால அந்த வீடு மூடப்படவில்லை. ஏன் அந்த தேவ பிரசன்னத்தினால அது மூடப்படவில்லை என்று சொன்னா அந்த இடத்துல தேவன் இல்லை. ஏன் தேவன் இல்லை என்று கேட்கும் போது நான் தான் தேவனை முன்பாய் வைக்கவில்லையே. Do you understand the pattern here? There is a pattern here, people. When a spiritual attack happens in your or in any house, the first thing is you must understand that the house is vulnerable for attacks. And when it's vulnerable, the next question I ask, then why is it not covered? It's not covered by what? It's not covered by the presence of God. And why is the presence of God not there? The presence of God is not there because God is absent in that house. And why is God absent in the house? That's because you do not want God to be first in your life. And I told you earlier, you cannot have God as a second or a third choice. God wants to be always first. He wants to be first. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து வாழாததன் நிமித்தம் தான் அநேக நேரங்களில் குழப்பம் வந்துகிறது, விழுந்தும் போய் விடுகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில்
உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இல்லையே, இது தமிழ்ல அது வேற வேற வார்த்தை. படிங்க பாப்பா தமிழ்ல. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா? For although they knew God, how do they act? How did they act? They neither glorified him as God nor give thanks to him. That means it's like as if they don't know God. They know God, but they don't know God. And their thinking becomes foolish. Okay. Futile. And their foolish hearts are darkened. அப்ப எந்த வீட்டில், வீடு என்று சொல்லும் பொழுது நான் தனி நபரை பற்றி பேசுகிறேன், நீரே தேவாலயம் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த வீட்டில் கர்த்தர் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, கடினமாய் இருக்கிறது, அந்த வீடு இருள் படிந்ததாய் காணப்படுகிறது. Any house where God is absent, that heart is hardened and that life is darkened. Is that clear? தெளிவா இருக்கா? பாருங்க, give you an example. வேதத்துல நடந்த முதல் கொலை எங்க நடந்தது? காயின் ஆபேல். It started with a family between two brothers. ஏன் அதுல ஒரு காயின் என்று சொல்லுகிற சகோதரன், அவன் தேவனுக்கு விருப்பப்படாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு கடின உள்ளம் உண்டது. அதுக்கப்புறம் அவன் தேவனை கனப்படுத்தாதவனாய் இருந்தான். அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்காததாய் இருந்தது. அதனால குடும்பத்துல குழப்பம் வந்தது. அதனால குடும்பத்துல கொலை நடந்தது. அதுக்கப்புறம் பிரிவினை வந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் அடிக்கப்பட்டு சபிக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. It all starts in the family, people. I want you to know this. Maybe this you may not be able to catch it properly. எல்லா காரியங்களும் குடும்பத்துல தான் ஆரம்பமாகும். So குடும்பத்தை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். You need to care for your family because எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ, ஜெபம் இல்லாத வீடு ஜெயம் இல்லாத வீடு என்று நாம் சொல்லுவோம். எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ அந்த வீடு கூரை இல்லாத வீடு. எந்த நேரத்துல என்ன நடக்கலாம் அப்படிலாம் நம்ம நினைப்போம். புரியுதுங்களா? 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது? அதோ கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கி விடலாம் என்று பகை தேடிக் கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க சொல்லலாம், அது அந்த கப்பல்ல தானப்பா நடக்குது, இந்த கப்பல் தான் நல்லா போயிட்டு இருக்க, ஏன்பா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அந்த கப்பல்ல இருக்கும், அந்த கப்பல்ல கொஞ்சம் கோளாறு இருக்கு, ஆனா இந்த கப்பல் கன் மாதிரி நிக்குதே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியா? சரி, வாங்க ஒரு படத்தை காட்டுவோம். ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த கப்பலை சொன்னாங்க முழுகவே முழுகாதுன்னா. எது வந்தாலும் இந்த கடல்ல, எந்த கடலை தாண்டினாலும் இந்த கப்பல் முழுகாது. The Titanic. It sank in the year 1912 on 15th of April. ஆமா, anniversary கொண்டாடிடலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது முழுகாது என்று சொன்னார்கள். அந்த கப்பல் முழுகினதுக்கு பல காரணம் இருக்கு. I was researching it. இந்த கப்பல் முழுகினதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? அதுல ஒரு காரணம் மனிதனுடைய முட்டாள்தனம். There are many reasons, even the structure, but because they thought இந்த கப்பல் எல்லா காலங்களிலும், every season, this boat or this ship will be able to bear it. But then they forgot something. ஆனா it's 1912. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் அந்நாட்களில் கிடையாது. மனிதன் செய்த ஒரு தவறினால அந்த கப்பல் மூழ்கியது. என்ன தவறு செய்தார்கள்? Underestimated. One thing, yes. அதாவது let me give you 3 reasons. They were going into a place where there were icebergs. கரெக்ட்டுங்களா? பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் இருக்கிறது. அப்ப ஐஸ் கட்டிகள் இருக்கிறது சந்தேகப்பட்டார்கள். அப்ப அந்த கப்பலுடைய வேகத்தை அவர்கள் குறைத்து இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் குறைக்கவில்லை. They suspected that there were icebergs before them and they were supposed to slow down the Titanic, but they did not do that. Next reason. அந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 2224 பேர் இருந்தாங்க, including the crew. 2224 people were in that Titanic. ஆனால்
ஒரு ஆபத்து நேரிட்டது, கப்பல் முழுகுகிறது, இப்ப அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது அவர்களிடத்துல 20 கப்பல், அதாவது 20 படகுகள் தான். There were only lifeboats, only 20. And how many people were there on top? 2224. 20 படகுகளை வச்சுக்கிட்டு ஐஸ் தண்ணியில என்ன செய்ய? புரியுதுங்களா? இது மனிதனுடைய தவறு. மூன்றாவது தவறு, முட்டாள்தனமான தவறு. அவர்கள் தூரத்து பார்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தூரமாய் பார்க்க வேண்டும் சொன்னால், they needed a pair of binoculars. And guess what? They don't have binoculars on the Titanic. 1912 வாட்ச் டவர்ல இல்ல இருக்கு. Of course 1912 they should have binoculars, but கப்பலில் binoculars இல்லை. அப்ப எந்த கப்பல் முழுகாது என்று நினைத்தார்களோ அந்த கப்பல் புஸ்ஸுன்னு ஐஸ் தண்ணிக்குள் மூழ்கியது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் கப்பல் முழுகியே முழுகாது என்று சந்தேகமே படாதுங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னா முழுகிவிடும். மூன்றாவது காரணம், if you don't have God first in your life, எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா விதமான உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். For me, this is dangerous. This is a peril. The second one was broken relationships. That's a peril. That's a danger. மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், அதனாலதான் அந்த வசனத்தை எடுத்து வைத்தேன். திருப்பிக் கொள்ளுங்க, ஆகாய் 1:6 நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்ததும் திருப்தியாகவில்லை, புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதித்தான். ஆங்கிலத்துல, you have planted much but harvested little, you eat but never have enough, you drink but never have your fill, you put on clothes but are not warm, you earn wages but only to put them in a purse with holes in it. என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? ஒண்ணுமே அதாவது தேவனை நீ முன் வைக்கலனா இதுதான் வரும். ஏன்னா எத்தனை பேர் ஆகாய் புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? முழுக்க முழுக்க. If you have read, it's only 2 chapters. Please read it. ஆண்டவர் என்ன முன்னவை, ஏன் தேவாலயத்தை முன்வைன்னு சொல்லும்போது அவர்கள், அதுவும் கர்த்தரை பாருங்க எவ்வளவு நல்லவர், அவர்கள் சிறை இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த அவர் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவரை விடுதலை ஆக்குகிறார். இவர்களோ வந்து தேவாலயத்தை கட்டாதபடிக்கு, தமிழ்ல என்ன சொல்லுது, மச்ச வீடுகளை கட்டினார்களாம். அப்படிதானே தமிழ்ல போட்டிருக்கு, மச்ச வீடுகள், penal houses. They were looking at building their own penal houses when God had called them to build the church or the temple. இது முக்கியமான காரியமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது பயங்கரமான காரியம். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷன் அவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் எப்படி உலகத்தில் வாழ முடியும்? இப்படி வைக்கிறேனே, நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நீங்க எப்படி சிங்கப்பூர்ல வாழ முடியும்? இந்தியால வாங்கிடலாம், வாழ்ந்துடலாம். ஸ்ரீலங்கா போனா இன்னொன்னு வாழ்ந்துடலாம். ஒரு 1000 ரூபாய் வச்சு வாழ்ந்துடலாமா? முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. சரி, ஸ்ரீலங்கால தான் கேட்கணும். ஏன்னா நம்ம இங்க 100 வெள்ளி வச்சுக்கிட்டு சிங்கப்பூர்ல வாழ முடியுமா? 1000 வெள்ளி ஒரு மாசத்தை, நம்ம ஒரு மாசம் தானே பேசுறோம், முடியுமா? 30 நாள் ஒரு 1000 வெள்ளி வச்சு ஓட்டிடலாமா? சிங்கர் முடியும். 1000 வெள்ளி அவன் வீட்டு லோன் எப்படி கட்டுவீங்க? கடன் வாங்குவீங்களா? சிபிஎஃப் இல்லாம. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து, அவன் எனக்கு நண்பன், ஆனா அவன் தவறான காரியத்துக்கு போய் அவன் ஒரு கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவன் தப்பிப்பதற்காக ஈஸ்ட் கோஸ்ட் பீச்ல ஒரு டென்ட் கட்டி அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். 3 மாசம் வாழ்ந்தான். 3 மாசம் வாழ அவனால முடியல. எவ்வளவு நாள் தான் நான் கடலை பார்த்துக்கிட்டு வாழ்றது, எங்கேயும் போகவும் முடியாது. புரிதுங்களா என்ன செய்யணும்? அவனால முடியல. அவன் போய் சரண்டர் அடைச்சிட்டான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது
என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளுக்கு வாழக்கூடிய சரி, அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் மூலியமாய் தான் வரும். Now God is giving you a blessing not because you are deserving, because the one who took over your place. இப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அவர் தேவன் குமாரனை பார்க்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு நீங்க இவர்களை ஆசீர்வதிக்கணும், ஏனென்றால் அவருடைய பாவத்தை நான் சுமந்து விட்டேன், இப்ப நான் அவர்களை நீதிமான்களை பார்க்கிறேன். இப்ப ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, பிதாவுக்கு வேற வழி இல்லை, என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினது. அதனால அவர் என்ன சொல்கிறார், சரி நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். So every blessing in your life flows through Christ. You must understand that, never forget that. ஒவ்வொரு ஆசீர்வாதம் நீங்க கர்த்தரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கிடைக்காமல் போகும் என்று சொன்னா என்னென்ன அபாயங்களை பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. ரைட்டாங்களா? இட்ஸ் an eternal consequence. Your relationship with God is cut off. And தேவன் இல்லாமல் நீங்கள் என்ன உறவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு சமாதானம் இல்ல, உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. ஐயா, உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், தேவன் கொடுக்கிற சமாதானம் வேற. தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம், நிச்சயம். ஆனால் உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கண்டிஷன்ஸ் அப்ளை. எப்படி? நிபந்தனைக்கு உட்பட்டது. அப்பா ஸ்தோத்திரம். நிபந்தனைக்கு உட்பட்டது. conditions apply for the peace and the joy that the world will give. But கர்த்தர் கொடுக்கிறதோ அது நிரந்தரமாய் இருக்கும். அப்புறம் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி துண்டிக்கப்படுகிறது. ஏன்? முதல்ல என்ன சொன்னேன், ஆண்டவருடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. இரண்டாவது, வளர்ச்சியே இருக்காது. ஆண்டவரே நீ துண்டிச்சிட்ட, அப்புறம் என்ன வளர்ச்சியை பத்தி நீ பேச முடியும்? நீ உலகப்பூர்வமாய் தான் நீ வளர முடியும். உலகப்பூர்வமாய் ஒருத்தன் வாழ்ந்து அவன் நல்லா இருந்ததாய் தெரியாதது. உள்ளான தேவனுடைய சமாதானம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், உனக்கு மிஞ்சி இருப்பது என்னவென்று சொன்னால் குழப்பம். உனக்கு மிஞ்சி இருப்பது என்ன தெரியுமா? வெறுமை. உனக்கு மிஞ்சி இருப்பது என்ன தெரியுமா? தனிமை. தேவன் இல்லாமல், when you do not have God, people, you must understand, கர்த்தரை முன்வைத்து அப்படிப்பட்ட தேவன் பின்பாய் நீ கடந்து போவாய் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல உலகம் பின்பாய் இருக்கும், தேவன் உனக்கு முன்பாய் நிற்பார். உன்னுடைய யுத்தங்களை யார் பார்ப்பா? அவரே பார்த்துக்குவாரு. நீ சும்மா இரு, நானே யுத்தம் பண்ணுவேன் என்றுவாரு. ஏனென்றால் நான் கர்த்தரை முன்னாய் வைத்திருக்கிறேன். ஆனா நீ கர்த்தரை முன்பாய் வைக்கவில்லை, கர்த்தரே உன்னுடைய வாழ்க்கையில இல்ல. நீ எப்படி எதிர்பார்ப்ப? எந்த போராட்டம் வந்தாலும் யார் உனக்காக யுத்தம் பண்ணுவார்? தற்காலிகமா ஒரு சிலர் யுத்தம் பண்ணுவான். எவ்வளவு நாளைக்கு யுத்தம் பண்ண போறான்? எவ்வளவு நாளைக்கு யுத்தம் பண்ண போறான்? பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நித்தியமான பலனை இழந்து விடுவோம். You will lose the eternal rewards. You will lose eternal rewards. பலன்கள் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? தேவனுக்காக மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? தேவனை அவர் ராஜ்யத்தையும் தேடு, அப்பொழுது எல்லாமே கூட குடிப்பேன். அப்ப நான் தேவனை முன்ன வைக்கல, நான் தேவனை தேடல. என்ன ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன்? What kind of a blessing would I be able to get when I don't have God in my life, when I don't put God in my life? So you must understand today, ஆவிக்குரிய பலன்களை நான் இழந்து விடுவேன் எப்பொழுது நான் தேவனை தேடாதபடி. பாவத்தோடு போராடுவேனா? கண்டிப்பா போராடுவேன். தேவன் உனக்கு இல்லை. உன்னுடைய விசுவாசம் குன்றி போயிடுக்குமா? நிச்சயமா குறைஞ்சே போயிடுக்கும். நீ ஏமாற்றப்பட்டவனாய் காணப்படுவாய், தோல்விக்குள் கடந்து போவனாய் காணப்படுவாய், ஆவிக்குரிய போராட்டத்தில் நீ தோத்தவனாய் தான் காணப்படுவாய். ஐயோ, இதெல்லாம் சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. தேவன் இல்லை என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். And as far as I am concerned, these are all dangerous things. Dangerous things, people. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் இழந்துருவோம் நீங்க நினைப்பீங்க. உலகப்பூர்வமான ஆசீர்வாதம், உலகப்பூர்வமான ஆசீர்வாதம் என்ன நடக்கும்? நீ தவறான முடிவு எடுப்ப. தேவன் உனக்கு இல்ல. நீ நினைப்ப பார்க்கிறதெல்லாம் எப்படி பச்சை இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ அந்த முடிவை எடுப்ப. ஏனென்றால் உன்னை நடத்துவதற்கு ஒரு தேவன் இல்லை, உன்னை நடத்துவதற்கு ஒரு ஆவியானவர் இல்லை. நீ என்ன செய்வ? நீ தவறான முடிவுகளை எடுப்ப. அதனால உன்னுடைய குடும்பம் என்ன செய்யும்? துண்டிக்கப்படும். உன்னுடைய உறவுகள் பாதிக்கப்படும். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருவதற்கு காரணம் நீதான், மற்றவன் கிடையாது. ஏனென்றால் தாக்கம் முதலாவது எங்க ஆரம்பிக்கணும்? உன்னிடத்துல தான் ஆரம்பிக்கும். An attack will start with you because you do not have God. And it will start with you and it will go on to the family. It will go on and destroy the relationship. It will go on to destroy the friendship. It will go on to destroy marriages.
ஒவ்வொரு காரியத்தில் ஒரு தாக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எப்பொழுது தேவன் உங்கள் பட்சத்தில் இல்லாத போது. எத்தனை பேருக்கு தெரியும் சமாதானமே இல்லைன்னு சொல்லிட்டு அநேகர் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் they committed suicide because they could not have peace in their lives. தற்காலிகமான சமாதானம் உலகம் தான் கொடுக்கும், நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. அதாவது another thing, divine opportunities. ஆவிக்குரிய சந்தர்ப்பங்களை யார் இழந்துருவா தெரியுமா? தேவனை யார் முன்ன வைக்கலையோ அவன் இழந்துருவான். இப்ப அவரு வேலையை பத்தி சொன்னாரு, அவருக்கு புது வேலையை செபிச்சிருக்கிற கர்த்தர் கொடுக்கிறேன்னு அவர் சாட்சி சொன்னாரு. பாருங்க, அதுல தேவனுடைய கரமும் தேவனுடைய நேரமும் இல்லை என்று சொன்னால் the chances of him being in his old place is very high. ஆனால் அவர் அந்த மாற்றம் வரும்போது எனக்கு சொன்னார், பாஸ்டர் நான் இப்படி செய்ய போறேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன, நம்முடைய முடிவுகளை நாம் தேவ சமூகத்தில் வைத்த ஆண்டவரே, இது சாத்தியமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனா நான் உங்க சமாதானத்தை நாடி நிக்கிறப்பா, உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறப்பா என்று சொல்லி தேவனுடைய திட்டங்களை அவரிடத்துல வைங்க. யார் வைப்பா தெரியுமா? அவரை முன்னால வைக்கிறவன் தான் அந்த திட்டங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க முடியும். நாட் எவ்ரிபடி பீப்பிள், நாட் எவ்ரிபடி. இன்னைக்கு அதுதான், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை இழந்து விடுவார்கள். ஏன்? தேவன் இல்லை. அவர் சொன்னார்ல, அநேகர் அப்ளை பண்ணாங்க, எல்லாருக்குமே கிடைக்கலையே. Divine opportunities. You will miss divine opportunities when you don't have God. And God's timing, God said timing in his favor will run. உன்னை விட்டு ஓடி போயிடும். ஊழியத்துல வளர்ச்சி இருக்காது, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. உன்னை பார்க்கிறவங்க உன்னை மேல பார்க்க மாட்டா, இவனா இவளா என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவன் இல்லை என்று சொன்னால் be prepared for a chaotic lifestyle. When you don't have God, ஒரு குழப்பமான வாழ்க்கை முறையை சந்திக்க தயாராயிருங்க. ஒரு கீழ்த்தரமான, சாரி இந்த மாதிரி வார்த்தைங்க தான் வருது, கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் சந்திக்க தயாராயிருங்க. Why? Because you do not have God in your life. எந்த காரியத்தை முதன்மையாக வைக்கணும், எந்த காரியத்தை அசட்டை பண்ணணும் என்று உங்களுக்கு தெரியாது. பார்க்கிறவை எல்லாமே பிரகாசமாய் இருக்கிறது, பார்க்கிறவை எல்லாமே செழிப்பாய் இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம யாரை போல, லோத்தை போல, அவன் தூரத்துல பார்த்தா நான் பச்சை பச்சைன்னு இருக்கேன்னு, அங்க போனாதான் தெரியுது எல்லாமே பாவம். புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்க? பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு 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 வார்த்தை இப்படியா இருக்கிறது. There is this thing, the principle, whatever you put first in life, you give authority to it. எதை நம்ம முதன்மையாய் வைக்கிறோமோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், அதிகாரத்தை கொடுத்து விடுவோம். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் எதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், எதற்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. ஏன்னா நீங்க கர்த்தரை முன்பாக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மூலைகளில், ஒவ்வொரு பாகங்களில், ஒவ்வொரு இடங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கொடுத்தா இருப்பீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் சொன்னதும் உடனே நம்ம என்ன சொல்லி, என்னப்பா பூரையை பிச்சுக்கிட்டு நீங்க காசை கொடுக்க போறீங்களே, அப்படிலாம் நீங்க எல்லாம் நினைச்சிடக்கூடாது. அது எதற்கு அர்த்தம்? முட்டாள்களுக்கு அர்த்தம். முட்டாள்கள் தான் பண ஆசையை, பணத்தின் பார்த்துட்டு கர்த்தர் ஆசீர்வாதம் இல்ல. இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோட வாழ்றதே கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்னுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றினது அது தேவனுடைய ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை மிஸ் பண்ணாது. You will never miss God's blessings as long as God is first in your life. ஆனால் என்றைக்கு கர்த்தரை நீங்கள் வைக்காமல் உலகத்தையும் சுயத்தையும் முன்பாய் வைப்பீர்களோ, அன்னைக்கு நான் சொல்றேன் என்ன நடக்கும்னு, சுயம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பண குறைவு வரும், பெருமை அட்டகாசமா இருக்கும், அடையாளம் இல்லாமல் போய்விடுவீர்கள். புரியுதுங்களா? When you have, if you don't have God but you have self operating within you, get ready for this. You will be lacking in your money. You will be proud. You will never see humbleness in your life. You will be looking for an identity which you will never get. அடையாளத்தை தேடுவீங்க, கிடைக்கவே கிடைக்காது. And because you do this, God's blessing will be delayed, will be denied, will disappear. மூன்று காரியம். நாம் தேவனை முதன்மையை வைக்கலன்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கப்படும்.
தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கு எவ்வளவு ஆபத்தான நிலையில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து நான் எல்லாருக்கும் ஜெபிப்பேன். என்ன ஜெபிப்பேன் தெரியுமா? அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். அவர்கள் கர்த்தரை இன்னும் நெருங்கி சேரணும், வாழணும் என்றுதான் நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் மற்றவைகள் எல்லாமே இந்த வசனம் சொன்னது கூடவே கூட்டி கொடுக்கப்படும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் தேடுகிறவர்களா இருக்கணும், நம்ம கணவன் மனைவி அப்படியா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவரே எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவுக்காக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில முதன்மையாய் காணப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்க முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி தோல்வியில் அமையும். சில நேரங்களில இப்படி சொல்ற வார்த்தைகளை எனக்கு சொல்லவே பிடிக்கல, ஆனா அதுதான் உண்மை. There are consequences when God is not first in your life. ஆனால் பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவை இன்னும் மூடவில்லை. அவரை தேடுகிறவர்களை அவர் நிச்சயமாய் கரம் பிடித்து நடத்துவார். பாஸ்டர், முடிவுல என்னதான் சொல்றீங்க? முடிவுல நான் இதை தான் சொல்லுவேன். திருப்பிக் கொள்ளுங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். முடிவு இதுதான். உன் எல்லா வழிகளிலும், சில வழிகள் என்று வசனம் சொல்லல, எல்லா வழிகளிலும் என்ன சொல்லுது? அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது பாத்தீங்களா, அங்க ஒரு வார்த்தை வருது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். In all your ways acknowledge him and then he shall direct your steps. Amen. So God is a conditional God. I always say that. And what is the condition now? If I want God's directions, I need to acknowledge that God is God. And I need to acknowledge that God has to be first in my life. என்னுடைய வாழ்க்கையில தேவன் தான் முதன்மையா இருக்கணும் என்று முதலாவது நான் முடிவு பண்ணணும். ஆனா அநேகர் முடிவு பண்ணலையே. முடிவு பண்ணியிருந்தா அநேகர் சபைக்கு வந்திருப்பாங்க. நான் தினமும் நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், 2-3 நாளா இல்ல 2-3 வாரமா நான் ஜனங்களை சபைக்கு அழைக்கும் போது என்ன பார்க்கவா, என் கண்ணை பார்க்கவான்னு சொல்லி அழைக்கல, என் தேவனை சந்திக்கவா என்று நம்ம சொல்றோம். ஆனா எவனுமே தேவனை சந்திப்பதாய் தெரியவில்லை. இன்றைக்கு அவர்களுடைய வழிகள் என்ன, அவர்களுடைய முடிவு என்ன, பயமா இருக்கு. அததான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார், அதனால நான் சபைக்கு வருவேன், வராத. ஆண்டவர் நன்மை செய்தபடினால இனியும் செய்வார் என்று ருசித்து பார்த்தவன் சபைக்கு வா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப இன்றைக்கு அநேகர் இன்னும் கர்த்தரை ருசித்து பார்க்கவில்லை. கர்த்தரை ருசித்து பார்க்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கோளாறா தான் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கை கோளாறா தான் இருக்கு. பேர்லாம் சொல்ல முடியாதுல்ல, அநேகருடைய வாழ்க்கை கோளாறா தான் இருக்கு. ஏன்? ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. Because you have not put God first in your life. இன்றைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனை தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பாதையை நான் நடத்துவேன்றார். தேவனை முதலிடம் கொடுக்காமல் இருப்பான்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுன்றாரு. பாதையை நடத்த மாட்டார். ஏன்? அங்க பாதையே இல்லை, வாழ்க்கை தான் இருக்கு. வாழ்க்கை என்ன செஞ்சிடாராம்? அதாவது தேவனை முன்பாய் வை என்று சொல்வது கட்டளை மட்டுமல்ல, வாழ்க்கை முறையாய் மாறணும். Putting God first is just not a commandment of God, but it has to be a lifestyle. அது வாழ்க்கை முறையா மாறணும். எதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்கணும், எதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்கணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தரிடத்துல கேட்கணும், உன்னுடைய படிப்புக்கு கர்த்தரிடத்துல கேட்கணும், உன்னுடைய வேலை, உன்னுடைய எதிர்கால காரியங்களுக்கு கர்த்தரிடத்துல கேளு. நீ முடிவு எடுத்துட்டு நான் சொல்லியிருக்கேன்னு தெரியாது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பார்த்து நான் கல்யாணம் பண்ண போறேன். நான் 10 வாட்டி 15 வாட்டி கேட்டேன், ஐயா கரெக்டா சொல்லுங்க, சரியா போகுமா? ஏன்னா அவங்க அந்த பக்கம் வர்றவங்க பேகேஜோட வராங்க. என்ன பேகேஜ்? 3 பேர். இந்த பக்கம் பேகேஜ் ஒண்ணு இருக்கு, சரியா வருமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பாஸ்டர் வந்துரும் பாஸ்டர், எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு. கல்யாணம் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் வெட்டி விட முடியுமா அப்படின்னு.
நான் வந்தேன் அவனை கொன்னே போட்டுருவேன். அப்படிதான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கொன்னே போட்டுருவேன். நான் உங்ககிட்ட கேட்டேன் தானே அப்படின்னு. I asked him 1,000 times. I asked him, are you sure this is right? And he said, I'm positive. I'm positive. 3 days later he calls me and says, can we dissolve this marriage? Every decision that you need to make it in the presence of God. தேவ பாதத்துல மரியாதை போய் அமர்ந்துரு. அப்போ உனக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். மரியாதைக்கு கொடுத்தார். நல்ல பங்கை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். She chose the best thing in life. So people, I want you to think about this. Is God first in your life? Don't think anything else. If you have God first in your life, you will make right decisions. Decisions that will not be dangerous. If you have God first in your life, meaning when you have Jesus first in your life, your relationships will be secure. Third thing, when you have God first in your life, or you have the Lord Jesus Christ in your life, your spiritual blessings and your earthly blessings will flow into your life. Will flow into your lives. ஐயா இன்னும் மாறலையே, இன்னும் நேரம் வரவில்லையே, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லா நன்மைக்கும் நாம் காலங்கள் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். ஆபிரகாமை 75 வயதுல அழைத்தார். 25 ஆண்டுகள் கழித்துதான் ஆசீர்வாதத்தை ஊற்றி கொடுத்தார்.